Hebron Ministries. நம்ம நேசிக்கிற அன்பு பாராட்டுகிற தேவன் ஹல்லேலூயா எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். போன வாரங்களில் நம்ம என்ன செய்தியை கொடுத்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய திரைச்சீலை என்ற ஒரு செய்தியை கொடுத்தேன். ஆசாரிப்பு திரைச்சீலை என்ன 4 காரியங்கள் சொன்னேன். இளநீல திரைச்சீலை, இரத்தாம்பர திரைச்சீலை, சிறப்பு நூல் திரைச்சீலை, பஞ்சு நூல் திரைச்சீலை, 4 திரைச்சீலைகளை குறித்து இப்பொழுது இந்த வாரங்களில் நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி 4 அருமையான ரகசியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு கற்றுத்தருகிறார். 4 ரகசியங்களை கற்றுத்தருகிறார். இந்த திரைச்சீலை எங்கே இருக்குது? ஆசரிப்பு கூடாரத்தில் பரிஸ்தலத்தையும் மகா பரிஸ்தலத்தையும் 2ஆய் பிரிக்கிறது. மகா பரிஸ்தலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் 2ஐயும் பிரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அங்கே மகா பரிஸ்தலத்திற்கு போகக்கூடாதபடி இந்த திரைச்சீலை என்ன செய்யுது, ஒரு சுவராக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு அந்த திரைச்சீலையை விலக்கி விடுகிறார். உங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்ம கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மகா பரிஸ்தலத்திற்கு போவதற்கு தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். வழியை உண்டு பண்ணுகிறார். அப்போது வழியை உண்டு பண்ணதுனால கர்த்தர் நம்ம என்ன ஆக்கியிருக்காரு, ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும், ஆண்டவரை அந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் தேவன் என்னென்னலாம் காரியங்களை அந்த இந்த ஆரோன் செய்தானோ, மனுஷனுடைய பாவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துடைய பாவம் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே போகிறான், போயிட்டு மகா பரிசுத்தம் தேவன் அந்த தேசத்துடைய பாவங்களுக்காக டெய்லி மகா பரிசுத்தலத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளைங்களுடைய ஜெபத்துக்கு அது போல் கர்த்தர் நமக்கு அந்த மகா பரிசுத்தலத்தில் போவதற்கு ஒரு பெரிய வழியை உண்டு பண்ணதுனால நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த அருமையான சப்ஜெக்டில் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய அருமையான ஒரு ரகசியம். ஹல்லேலூயா. போன வாரங்களில் நம்ம பார்த்தோம், வேல் ஆஃப் ப்ளூ கலர் வந்து தேவனுடைய தெய்வீகத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். 4-5 காரியங்களை பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பர்பிள் கலர், இந்த இந்த இளநீல 2வது இரத்தாம்பர திரைச்சீலை பர்பிள் கலரை பற்றி. பர்பிள்னா என்ன அர்த்தம்னா ராஜரீகம், அரசாட்சி, ராயல்ட்டின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம், அரசியலில் அரசாங்கம், பெரிய ராஜரீக ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார் என்பதை நம்ம இந்த அருமையான வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும். 4 மிக முக்கியமான பர்பிள் கலர் என்ன கலரு? ராயல்ட்டி, அரசாட்சியின் கலர், ராஜரீகனுடைய கலர் பர்பிள் கலர்னு பார்க்குறோம். 2வது வெல்த், பணம் இருக்கவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பணம் இருக்கவங்க செல்வந்தர்கள் மாத்திரம்தான் அந்த பர்பிள் கலரை யூஸ் பண்ணணும். ஏழைகள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏழைகள் சாதாரணமாக அந்த காட்டன், பஞ்சு நூல் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரி, இப்போ ஜாதி அது இதுன்னு இருக்குது பாருங்கள், அது போல் அந்த நாட்களில் கேட்டகரி வச்சுருந்தான். அந்த கேட்டகரி தருமா யார் யார் என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே யார் பயங்கரமாக மரியாதை. அதே போல் காயின்ஸ் வச்சுருந்தாங்க. காயின்ஸ், சில்வர் காயினு, கோல்டு காயினு, அரசாங்கம் முத்திரை பதிக்கப்பட்ட காயின். அந்த காயின் அப்படி காமிச்சாங்க வச்சுங்க, அவ்வளோதான். அப்போ ராஜாக்கள் என்ன பண்ணிருந்தாங்க, மோதிரத்தில் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு முத்திரையை வச்சுருப்பாங்க. அவருடைய சீல் பண்ணார்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக. இப்படி பெரிய பெரிய திட்டங்கள் அவர்கள் வச்சு. இப்போ நமக்கு பொசிஷன் இருக்குது, இப்போ நமக்கு எம்பளம் கொடுத்துட்றாங்க. எம்பளம் கொடுத்து போகிற இடங்களெல்லாம் எம்பளம் கொடுத்தது போல் இந்த ட்ரெஸ்ஸே அந்த நாட்களில் என்ன வச்சு ஒரு எம்பளமாக ஒரு முத்திரையாக கடவுள் வச்சுருக்கு. அந்த கலர் வந்து அத்தாரிட்டி, அதிகாரத்தை குறிக்கிறது தான். 4வது காரியம், அந்த கலர் ப்ரீஷூட், ஆசாரியத்துவத்தில் மகா பரிசுத்தலத்தில் தேவன் அந்த கலரை யூஸ் பண்ணார். ஏன் யூஸ் பண்ணார்? கண்ணா பின்னாடி கர்த்தர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராய் மாறப்போகிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ரகசியங்கள் அந்த வெயிலில் அந்த அருமையான காரியங்களை அடங்கி இருக்கிறத கர்த்தர் நமக்கு அழகாய் காண்பிக்கின்றார். சரி, இதை நீங்கள் பார்க்கும் பொழுது வேத வசனத்து மூலமாக என்ன பார்க்கலான்னா, மார்க்கின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். அங்கே பார்க்கும் பொழுது இயேசுவை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. 16ஆம் வசனத்தில் வாசிங்க. 16ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து
அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து இயேசு வந்து பரியாசம் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் கூட்டு வந்து பாரு, இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணார், இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார், கடல் மேலே நடந்தார், அங்கே வந்தார், இங்கே வந்தார், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார், இவர் வந்து பெரிய ராஜான்னு சொல்லிக்கிறாரு, இவரால் என்ன செய்ய முடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வந்து கூட்டம் முழுவதையும் அழைச்சி ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். சிவப்பான மேல் அங்கி அவருக்கு உடுத்தி, சிவப்பான மேல் அங்கி, அதான் அந்த பர்பிள் கலர் அங்கி அவருக்கு உடுத்தி, முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவர், என்ன ராஜாவே, அப்போ அந்த பர்பிள் ட்ரெஸ் போட்டா ராஜா அவனுடைய இது பெரிய பெரிய பணக்கார ராஜாவுடைய அந்த ராயல்ட்டியை அவங்களுக்கு காமிச்சு யூதருடைய ராஜ், ஹெயில் 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 கிங் ஆஃப் ஜூஸ், ஹெயில் கிங் ஆஃப் த ஜூஸ், யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். அவரை சிரசில் கோலால் அடித்து ஊழியத்தில் எவ்வளோ பெரிய உபத்திரவங்களாம் வருது பார்த்தீங்களா, எவ்வளோ நிந்தனைகள் வருது, எவ்வளோ அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளோ தாழ்த்த வேண்டும். நான் இதை சொல்லிட்டு இருந்தேன் காலையில். நான் ஒரு திருவள்ளூரில் ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுது அந்த கல்யாணம் நடக்கும்போது நான் தான் அந்த மெசேஜ் கொடுத்துட்டு உட்காந்துட்டேன், ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த உட்காந்துட்ட உடனே அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி அந்த பொண்ணு தலை மேலே கையில் வச்சிட்டார். கல்யாண பொண்ணு தலை மேலே கையில் வச்சிட்டார். அந்த பொண்ணு என்ன பண்ணுறக்கா, இந்த வெயிலெலாம் போட்டு ஒரு பின்னு குத்தி வச்சுருக்கிறா. அந்த பின்னில் என் கையை வச்சுட்டு எனக்கு கையெல்லாம் பயங்கரமாக குத்துது உள்ள. அதுக்கப்புறம் என்னங்க எல்லாரும் கையை வைங்கன்றார். அவரும் கையை வச்சு போத்து அனாயின்ட்டியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நிரம்பி செவிக்கிறார். அப்போ வலியெல்லாம் பார்த்து அப்படியே இயேசுடைய பாடுகள் நினச்சிக்கிட்டேன். இந்த ஒரு சின்ன பின்னு குத்துறதுக்கே நம்ம மேலே தாங்கிக்க முடியல. அவர் தலையில் முள்முடியை சூட்டி அடித்து துப்பி அவமானப்படுத்தி எவ்வளோ பெரிய பயங்கரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கடவுள்கிட்ட எல்லாம் போவாங்க, பக்தர்கள்லாம் போவாங்க, இவங்க தான் வேண்டுவாங்க, சாமி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த சாமி நமக்காக வேண்டுதல் செய்கிறது. எல்லாரும் கடவுளை தூக்கிட்டு போவாங்க, ஆனால் இந்த சாமி நம்ம தூக்கிட்டு போகுது. ஹல்லேலூயா. எப்படி உயிருள்ள ஒரு கடவுளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி உங்கள் மனசாட்சி இல்லாமல் லேட்டாக வரீங்க. 6 மணி சர்வீஸ்லாம் 6 மணிக்கு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. பாடுறவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் 2 பேர் வந்தால் இன்னொரு பாட்டு பாடலாமா, இன்னும் 2 பேர் 2 பாட்டு பாடுறாமா அப்படின்னு நினைக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நான் எல்லோரும் கற்றுக் கொடுத்த ஆக்டர் இருக்கலாம். ஆளை பார்த்து பாட்டு பாடாதீங்க, ஆண்டவர் பார்த்து பாடுங்க. யார் வந்தாலும் வராட்டாலும் நீங்கள் பாடிடும். இந்த நேரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. நான் நிறைய சபையை பார்த்துருக்குறேன். ஆள் வராங்களா எட்டி பார்த்து சபை நடத்தவங்களாம் ஆளே இல்லை. இப்போ அந்த சபை வளர்ச்சியே இல்லை. 1990 வருஷங்களில் சபைக்கு நான் போகும்பொழுது என்னை இன்வைட் பண்ணுவாங்க. ஐயா இருங்கய்யா, எனக்கு கொடுத்த டைமுக்கு நான் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருப்பேன் மெசேஜ் கொடுக்கறதுக்கு. இருங்கய்யா இன்னும் கொஞ்சம் இருங்க. கூட்டம் வர்றதுக்காக பாஸ்டர் என்ன பண்ணுவார், எனக்கு கொடுத்த 1 மணி நேரம் லேட் பண்ணி அந்த மெசேஜ் எனக்கு அப்படியே பொறுமையெல்லாம் இழந்து போயிடும். கூட்டம் வரட்டும் ஆளுங்க வந்துக்கிட்டு ஒன்றா ஆடி வந்துட்டுருக்கும். ஆடி கிடக்கிற மாட்டை ஆடிக்கிற, பாடி கிடக்கிற மாட்டை பாடிக்கிற. இந்த ஒர்க் அவுட்லாம் இங்கே ஊழியத்தில் ஆகாது. அது ஆடுதோ ஆடலையோ கறக்கணும். அது இஷ்டத்துக்கு நம்ம போகக்கூடாது, கடவுள் இஷ்டத்துக்கு அது வரணும். ஒருத்தன் ஊழியத்தை கனப்படுத்தலாம், அவனை நாம் கனப்படுத்தவே கூடாது. அதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்து அப்படிப்பட்ட எனக்கு ஊழியத்துக்கு வேறான்றார் ஆண்டவர். அடுத்த இடத்துல பொசிஷன். தேவனை கனப்படுத்துவது தேவன் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், உன் சர்ச்சை வளராதுன்னு சொன்னேன். நீ ஆண்டவரை கனப்படுத்தலன்னு சொன்னேன். என்னய்யா இப்படி சொல்கிறீங்க? என்கிட்ட பிரசங்கத்தை அதே டைமுக்கு சொன்ன டைமுக்கு கொடு, நான் வந்துட்டேன்ல நீ கொடுன்னு.
கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவரை கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை கனப்படுத்த வேண்டும். சபைக்கு வரத்துக்கு தேவனை கனப்படுத்துவதற்கு ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் தேவனை கனப்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். நம்முடைய உயர்வு இல்லை, கடவுள் நம்மை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்மை உயர்த்த வேண்டும். ஆண்டவருடைய கரம் பரிசுத்தம். இங்கே பார்க்கும்பொழுது அந்த பர்பிள் கலர் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தா பணக்காரர்கள் இந்த கடலை யூஸ் பண்ணுறாங்க. வேதாமத்தினுடைய சான்றுகள் 31 பாருங்கள், 31:22 பாருங்கள். ரத்தன கம்பளங்களை என்ன பண்ணுறாரு? உண்டு பண்ணுகிறார். ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறார். மெல்லிய புடவை ரத்தாம்பரம் அவள் உடுப்பாய் இருக்கிறது. அப்போ அவளுக்கு ஒரு ராயல் கலர் அந்த நாட்களில் தேவன் கொடுத்து வச்சுக்கிறார். தேவன் கடவுளை கொடுத்து வச்சுக்கிறார். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள். இதெல்லாம் சான்றுகள். அப்படி பெரிய பணக்காரங்க இந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க, அரசு குடும்பத்தை ட்ரெஸ்ஸை போடுறாங்க. ஆர்டினரி பீப்புள், சாதாரணவர்கள் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதில்ல. இன்னொரு உதாரணம் லூக்காவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பெரிய பணக்காரன், ரிச் மேன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. சர்டன் ரிச் மேன். அந்த ஊர்லேயே அவன் தான் பெரிய பணக்காரன். அவனுடைய உடுப்பு என்ன, அவனுடைய கலர் என்ன அப்படி பார்த்தா ரத்தாம்பரம் அப்படின்னா இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ். அவர் எப்போ பார்த்தாலும் இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் போடும். அப்போ பார்த்தீங்க ரோமன் காத்தலுக்கு பிஷப்ஸ்லாம் பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்பிள் கலர் போடுவாங்க பார்த்தீங்களா. அது வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த ஒரு கலர். அவர்கள் வந்து அது அத்தாரிட்டியை குறிக்கிறது, அது ராஜரீகத்தை குறிக்கிறது, அது என்னை குறிக்கிறது, ஆண்டவருடைய மேன்மையை குறிக்கிறது. இதான் அந்த பியூட்டிஃபுல் கலர் பார்த்தீங்களா. அந்த கத்தரிப்பு கலர்னால் உங்களுக்கு புரியும். கத்தரிப்பு கலர் ரொம்ப ரொம்ப நாட்களில் மிக முக்கியமான கலராய் கருதப்பட்டுச்சு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை அவன் போட்டுகிட்டு இருக்கிறான். அங்கே பக்கத்தில் லாசர் ஒருத்தர் இருக்கான், ஸ்டோரி நமக்கு தெரியும். அப்போ அந்த லாசன் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப வேழ்மையில் இருக்கிறான். ஆனால் 2 பேரும் மறிக்கிறாங்க. இவன் சம்பர்தமாய் வாழ்ந்தவன் எங்கே கொண்டு போகிறான், இவன் வந்து நரகத்துக்கு போயிடுறான். சம்பர்தமாய் ட்ரெஸ்ஸு போடுறதுல தப்பு இல்லை, அந்த ட்ரெஸ்ஸில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மகள் அழகாக இன்றைக்கி சாட்சி சொன்னான். பியூட்டிஃபுல். ரொம்ப நாள் சொல்லலை, நல்லா சொன்னேன். ஜெயந்தி உன் பொண்ணு கரெக்டாக நல்லா அழகாக பியூட்டிஃபுல், வெரி குட். அந்த சாட்சிக்கு தான் நான் சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணுறது. நீங்கள் இன்றைக்கு 3 சாட்சி, மிகவும் அருமையான சாட்சி. சாட்சி தான் தேவன் உயிர் உள்ளவராய் காண்பிக்கும். சாட்சி தான் என்ன செய்யும், தேவன் உயிர் உள்ளவா. நீங்களும் 6 இது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சீக்கிரமாக வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு 6 மணினா ஒரு 5-15 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி வந்தால் அந்த ப்ரெசன்ஸில் தேவன் உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த காரங்களை பாருங்கள். அப்போது என்ன பண்ணுறான், 2 பேரும் மறிக்கிறாங்க. ஒருத்தவன் ஆபிரகாம் மடிக்க போயிடுறான், ஒருத்தவன் ஆபிரகாமுக்கு மடிக்க போடுறான், இன்னொருத்தவன் அநியாயமாக நரகத்துக்கு போயிடுறான். கதறி அழறான். அவன் சொல்கிறார், இல்லைங்க 2 பிளவு இருக்குதுங்க, நீங்கள் இங்கே வர முடியாது, நான் அங்கே வர முடியாதுங்க. அத்தனை எங்களுக்கு மேன்மை, நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஊழியம் செஞ்சோம், கடவுளை எங்களை ஆண்டவர் பரலோகத்தில் மேன்மையாக வச்சுருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் உங்களை இந்த நேரத்தில் வச்சுருக்கிறார். நான் ஒரு காரியத்தை ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்ளையர் இருந்தார், பெரிய பணக்காரர், பெரிய பெரிய கடங்கள்லாம் வச்சுருக்கிறாரு, நிறைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பித்து எல்லா பிஸ்னஸும் கிளிக் ஆகும், எல்லா பிஸ்னஸ் கிளிக், எல்லாம் கோடியாக சம்பாதிச்சார். அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனை பயங்கரமாக ட்ரெயின் அப் பண்ணார். நல்லா இன்ஜினியரிங் படித்தாங்க, இன்ஜினியரிங்கில் டிகிரி வாங்கினான். அப்புறம் வந்து அவன் கேட்டானேன்னு சொல்லி ஒரு காஸ்ட்லி கார் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு அந்த காரை வந்து இடித்து ஆக்ஷன் பண்ணி ராத்திரி 2 மணிக்கு மறிச்சு போயிட்டான், செத்து மறந்து போயிட்டான். ஒரு நாள் கழிச்சு அவருக்காக எதுக்கோ ஒன்று இருக்கும்போது, இல்லை சார் கடை கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன் சார், மனசு சரியில்லை சார், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். சார் அவன் பையன் பேரை சொல்லி செத்து போயிட்டான் சார். எப்படி செத்து போனான்? ஒரே ஒரு பையன், அவ்வளோ சொத்துக்கு அவன் தான் முதலாளி. அப்போது யோசிச்சு பாருங்க, மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது.
அந்த பையன் இயேசுவோடு கூட செத்து போயிருந்தானா இயேசு உயிரோடு கூட எழுப்புவார். அந்த பையன் இயேசு இல்லாமல் செத்து போயிருந்தானா இயேசு உயிரோடு கூட எழுப்ப முடியாது. இப்போ இவர் பரலோகம் போயிடுவார், அந்த பையன் மடக்கத்தில் இருப்பான். எப்படி இருக்கும் அந்த வேதனை யோசிச்சுப்பார். உங்கள் சொந்த புள்ள நரகத்தில் இருக்கும், நீங்கள் பரலோகத்தில் இருந்தால் அந்த வேதனை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஹல்லேலூயா திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பேசு. தீமோத்தேயுக்கு சொல்கிறான், சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும், நேரம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் ஹல்லேலூயா. பிள்ளைங்க அநியாயம் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணிங்க, நீங்கள் எப்ரோனே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். எனக்கு அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் பிடிக்காது. தப்புனா தப்புமா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அது பெரிய டைலாக் அது. ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியே பெருசாக பட் ரைட்டு பேசிட்டு வருவோம். ஏதாவது கேட்டான்னா, என்னடா இப்படி அவனை வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஃப்ரெண்டு தானே, நெற்றிக்கண் திறப்பதும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி டைலாக், அதெல்லாம் டைலாக்லாம் பேசணும். இப்போல்லாம் அந்த டைலாக் பேசுறதில்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவருக்கு நியாயமாக ஆண்டவர் உங்களை சப்போர்ட் பண்ணுவார். உங்கள் பிள்ளைங்களை திரும்ப கொண்டு வருவார். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க, உருப்படாமல் போயிடும், பிசாசு கூட்டு போயிடுவோம். நீங்கள் ஆண்டவரோடு நின்னீங்க, கட்டாயம் உங்கள் பிள்ளை திருப்பி கொண்டு வந்துடுவார். விடவே மாட்டார், விடவே மாட்டார். எங்கள் அப்பா அழுவார் எனக்காக. அவருக்கு ஒன்று, நான் தப்பு செய்யறதுக்காக இல்லை, நான் அவருடைய இந்த ஊழியத்தை செய்யலைன்றதுக்காக. இன்றைக்கி ஆந்திரம் கூட அப்படியே நினச்சிக்கிட்டேன், எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டேன். 75 வருஷம் இந்த பைபிளை என் கையில் கொடுத்தாரு. நான் படிச்சுட்டு இருக்கிறேன். டேடி நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறேன், ஊழியத்துக்கு போகணும், நான் பிஎஸ்சி முடிக்கணும், எம்ஏ முடிக்கணும், டாக்டரேட் முடிக்கணும், ஆர்கிடெக்சர் முடிக்கணும், பெரிய பெரிய ட்ரீம். எது முடித்தாலும் முடிக்காட்டியாலும் நீங்கள் ஊழியம் செய்யணுமானே. கடைசி வரையும் விடல. பார்த்தீங்களா, அந்த வீடு வாங்கும்போது கூட, அந்த வீட்டை பற்றி கூட சொல்லும்போது இன்றைக்கி சாயந்தரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடு அந்த சோஃபாவில் உட்காந்து சாக்ஸ் போடும்போது இன்றைக்கி சாயந்தரம் யோசிச்சிருந்தேன். அந்த இடத்துல தான் உட்காந்து சொல்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறாரு. நான் பெருமையாக பேசிட்டேன், பார்த்தியா இவ்வளோ பெரிய வீடு கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு பெரிய வாய்க்கிழிய பேசி. எங்கள் அப்பா அழறாரு, நானே நீ ஊழியம் செய்யணுமானே. ஹல்லேலூயா. அந்த தாகம் தான் இன்னைக்கு நிறுத்தி இருக்குது. அந்த கண்ணீர் தான் கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரனாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. விட்டுருந்தா எத்தனை கோடியை சம்பாதிச்சிருப்பேன். எல்லாரையும் உடைச்சிட்ருக்கோம். 1000 2000 இல்லைங்க, 1,00,000 கோடி மேலே போயிருப்பான். அவ்வளோ ஸ்பீடு வெறி. நினச்சி பார்க்குற அளவுக்கு போகிற அளவுக்கு கர்த்தர் திட்டத்தை வச்சுருந்தார். ஆனால் அது பார்க்கலும் கர்த்தர் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல் தேவனுடைய பிரசன்ன மகிமை ஆவியானவர் நம்முடைய சபையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும். தேவனை நாடுங்க, ஆண்டவரை நாடுங்க. நம்ம சபை உடைக்கப்பட்டுச்சு, ஆமாம். நம்ம சபை மிகவும் நெருக்கப்பட்டுச்சு, ஆமாம். நம்மளை துரத்தப்பட்டோம், ஆமாம். எல்லாத்தையும் இழந்து போனோம், ஆமாம். ஆனால் கர்த்தரை இழந்து போகக்கூடாது. எவ்வளோ நெருக்கம் இருக்கட்டும், எவ்வளோ காணியம் இருக்கட்டும், தேவனை இழந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.